6 ப்ராடக்ட்ஸ் அண்டர் 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு ரிவ்யூ தர போறேன். நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற பிராண்ட் ஈபா காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் ரிவ்யூ பார்க்கறதுக்கு நீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரேண்டம் ஆர்டர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈபா காஸ்மெட்டிக்ஸோட பிரைட் அண்ட் க்ளோ டிண்டட் சீரம் சன்ஸ்கிரீன். இதுல விட்டமின் சி அண்ட் ஹாலனிக் ஆசிட் இன்ஃபியூஸ்டோட இருக்கு அண்ட் இது SPF 60 தராங்க. ஸோ இதுல என்ன கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது 2-in-1 மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர், இன்விசிபிள் நேச்சுரல் ஃபினிஷ் அண்ட் சூட்ஸ் ஆல் ஸ்கின் டைப். இது வந்து ப்ராடக்ட் எடுக்கும்போது நீங்களே பார்க்கலாம் ஸ்கின் கன்சிஸ்டன்சியில இருக்கு. ஏன்னா இது சீரம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்றதுக்கும் ஈஸியா தான் இருக்கு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண உடனே கொஞ்சம் லைட்டர் ஷேட் மாதிரி இருக்கே அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது வந்து பார்த்தா அப்புறம் யூனிவர்சல் ஷேடு தான் இருக்கு. இது வந்து எல்லா ஸ்கின் கலர்ஸும் யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனா இதுல நேச்சுரல் டிண்ட் மாதிரி தான் இருக்கு. ஃபினிஷ் வந்து வெரி ஷியர் கவரேஜ். உங்களுக்கு ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுத்தாதான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல தெரியும். இது உங்க ஸ்கின்னோடய நேச்சுரலா பிளெண்ட் ஆகுறதுனால இது ஒரு ப்ரீ பேஸ் மேக்கப்க்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்க கன்சீலர், பவுடர், நீங்க மேக்கப் யூஸ்வலி என்ன ஸ்டெப் பண்ணுவீங்களோ நீங்க போகலாம். ஆல்சோ இந்த நான் ஃபிளாஷ் போட்டோகிராஃபி டெஸ்ட்டும் பண்ணேன். ஏன்னா ஜீரோ ஒயிட் காஸ்ட் சொல்லியிருக்கிறதுனால ஸ்கின்ல தனியா ஃபிளாஷ் எடுத்தா தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து என்னோட நோ ஃபிளாஷ் போட்டோ அண்ட் இது வந்து வித் ஃபிளாஷ் போட்டோ. எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஸோ ஈவன் டோன்டா தெரிஞ்சது. ரொம்ப பிளசன்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கு. இதுக்கு இரிட்டேஷன் மாதிரி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈபோட ஸ்ட்ரோப் டு க்ளோ இலிமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் அண்ட் பிரைமர் பேஸ். டியூப் பேக்கேஜிங்ல வருது which is again very cute. இந்த பேக்கேஜிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட் பிங்க்ல டார்க் பிங்க் ஃபாண்ட்ஸோட. இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா எலிமினேட்டிங் மாய்ஸ்சரைசரா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். உங்க ஆல் ஓவர் ஃபேஷியல் ஸ்கின்ல நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா உங்க மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எலிமினேட்டிங் பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நோ மேக்கப் டேஸ் அன்னைக்கும் இதை ஃபிளாண்ட் பண்ணும். உங்க ஸ்கின் கொஞ்சம் ட்ரையரா இருக்கு அப்படின்னா நீங்க இதை மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நேச்சுரலா அந்த க்ளோ ஃப்ரம் வித்தின் லுக்ல கொடுக்கும். இன்னொரு விதமா இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா உங்க ஃபவுண்டேஷன் ஆர் உங்க பிபி கிரீமோட மிக்ஸ் பண்ணி ஒரு டியூவி ஃபவுண்டேஷனா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல இது தனியா கூட யூஸ் பண்ணலாம். உங்க ஹையஸ்ட் ஃபேஸ் சீக் போன்ல எடுத்து நீங்க இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணி நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு இதை ஆல் ஓவர் ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இந்த கிளிட்டர் மாதிரி தெரியல. சில ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஓவராலா சங்கி கிளிட்டர் இருக்கும் ஸ்கின்ல. இந்த மாதிரி இல்லாம இது ஒரு பியூட்டிஃபுல் ஷீன் மாதிரி தான் இருக்கும். நீங்க நேக்கட் ஐல தூரமால இருந்தோ இல்ல லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகா ஒரு இலிமினேட்டிங் ஷீன் மாதிரி தான் இருக்கும். நான் ஆல் ஓவர் ஸ்கின்ல நான் எனக்கு அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க அதுல பார்க்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிரைமர். ஈபா காஸ்மெட்டிக்ஸோட போட்டோ பர்ஃபெக்ட் HD ஃபேஸ் பிரைமர். உங்க ஸ்கின்னை வந்து அவ்வளோ ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்க மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிட்டு எல்லா ஸ்டெப்பும் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்கப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பிரைமர் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ப்ரைமர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து போஸ் என்லார்ஜாக இருக்குது, இல்லை உங்களுக்கு பம்ப்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணும் அப்படின்னா கோ ஃபார் திஸ் ப்ரைமர். ஃபவுண்டேஷன் உட்காரத்துக்கு ஒரு நல்ல ஒரு கேன்வாஸை ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுக்கும். உங்கள் மேக்கப் ஓவரால் ஃபினிஷ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இப்போ கூட என்னோட டுட்டோரியல்ஸில் கூட நான் இதை நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் திஸ் ப்ரைமர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈபாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு ஒரு ஸ்கின்ல ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் கிடைக்கணும்னா ட்ரை திஸ் ஃபேஸ் வாஷ். குட்டி மைக்ரோ பீட்ஸ் தான் இருக்கு. பீட்ஸ் பெருசா இருக்காது. உங்க ஸ்கின் அப்ரேசிவா ஆகுற மாதிரி இல்ல, ஜெல் டைப்ல தான் இருக்கு. ஸோ ஜென்டலா உங்க ஸ்கின்ல நீங்க மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், பிரைட்டண்டா இருக்கும். வாஷ் பண்றதுக்கு அப்புறம் ட்ரையா அந்த ஃபீலிங் இருக்காது. ஏன்னா இல்ல ஹைலனிக் ஆசிட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குன்றதுனால இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஹைட்ரேட்டட் ஃபீல் கொடுக்கும். ஓகே, அந்த க்ளோவோட கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த டயர்டான ஒரு எஃபெக்ட் இருந்தா பிடிக்காது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு. ஸோ அந்த பிரைட்டன் எஃபெக்ட் வேணும், எஸ்பெஷலி அந்த ஈவினிங் டைம்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா do try this. Next ஈபாவோட லிப் அண்ட் சீக் டிண்ட் பத்தி நான் பேச போறேன். This is in the shade timeless mocha. நீங்க அந்த பிரைமர் போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க நோ மேக்கப் இல்லாம ஜஸ்ட் இந்த blush மட்டும் உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. You will love it. ஏன்னா இதுலயும் அந்த blur எஃபெக்ட் வருது. I don't know what's in there. And also இந்த லிப்ஸ்ல அப்ளை பண்ணும்போது சில லைன்ஸ் இருக்குல்ல, அது உள்ள போய் செட்டில் ஆகாம அப்படியே ஜஸ்ட் ஒரு blurry எஃபெக்ட் கொடுக்குது. அதனால எனக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்முலா. ஃப்ரேக்ரன்ஸும் நல்லா இருக்கு. பாருங்க, நான் அப்ளை பண்ணி ஒரு few hours ஆச்சு. இன்டாக்டா இருக்கு. ஸோ இந்த பிரைமர் அண்ட் இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட் மட்டும் அப்ளை பண்ணி பாருங்களேன். நீங்க மேக்கப் போடாம ஜஸ்ட் இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் அப்ளை பண்ணா அமேசிங்கா இருக்கும். ஆர் இந்த 3 காம்பினேஷன்லயும் நீங்க பண்ணலாம். பிரைமர், ஸ்ட்ரோப் கிரீம் அண்ட் இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஈபாவோட மேக்ஸ் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் தான் அது. நான் வச்சிருக்கிற ஷேட் வந்து ஹாட் சாக்லேட். ஒரு பியூட்டிஃபுல் ப்ரௌன் டிண்ட்.
tinge of maroon undertone to it. அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலர். எல்லா ஸ்கின் டோனுக்கும் பிரிட்டியா இருக்கும். உங்க டீப்பர் ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் மை லிப்ஸ் பட் பெட்டர்லயோ இல்ல நியூட் ஷேட்லயோ ஒரு அழகான டீப் நியூட் ஷேட்ல இருக்கும். அண்ட் என்னோட ஸ்கின் டோன்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். என்னோட ஃபார்முலா அவ்வளோ லைட் வெயிட்டா தின் கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. அண்ட் இதுலயும் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த லிப்ஸோட ஃபைன் லைன்ஸ்ல போய் செட்டில் ஆகல. பியூட்டிஃபுல்லா அது ஆல் ஓவர் லிப்ஸ்ல ஈவன் கோட்டிங் கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம லிப்ஸ் எப்படி பண்ணும்போது கூட அது ஸ்டிக் ஆகல. ஏன்னா இதுல கீ இன்கிரிடியன்ட் வந்து மொராக்கன் ஆர்கன் ஆயில், மருலா ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். அதனால தான் இந்த 3 ஆயில் இருக்கனால அந்த ட்ரை ஃபீலிங்கே வரல. நான் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கறனால ஸ்லைட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது லைட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஏன்னா இது ஹைட்ரேட்டிங்கா இருக்கிறதுனால. பட் எனக்கு இது என்ன பிடிச்சதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் எஸ்பெஷலி இந்த மாதிரி டீப்பர் கலர்ஸ் போகும்போது லிப்ஸ்டிக்ல டிரான்ஸ்ஃபர் ஆனா அந்த சொல்லுவாங்க லிப் ஹோல் ஒன்று கிரியேட் பண்ணும். எஸ்பெஷலி அந்த டார்க்கர் கலர்ஸ்ல ரொம்ப அனாயிங்கா இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நீங்க பார்க்கலாம், நான் காஃபி எல்லாம் குடிச்சேன். பியூட்டிஃபுல்லா அந்த கலர் இன்னும் லிப்ஸ்ல இன்னும் பிரைட்டாவே இருக்கு. கண்டிப்பா வந்து இங்க மட்டும் இருந்துட்டு இங்க ஃபேட் ஆகி அந்த மாதிரி அன்ஈவனா பேட்சியா இல்ல. இன்னொன்னு இதுல ரீஅப்ளை பண்றதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா லைட்டர் கன்சிஸ்டன்சில இருக்கறனால அந்த விதத்துல எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ கேன் see இதான் என்னோட under 10 minutes ரிவ்யூ ஃபார் ஆல் தி 6 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஈவா காஸ்மெட்டிக்ஸ். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஓகே, பை.